விக்கிரசிங்கபுரத்தில் நம்ம பசங்க பூராமே பார்த்தாங்க. உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் இத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணுறேன். இத்தனை நாளில் நான் இன்னைக்கு மிக சந்தோஷமா இருந்த காரணம் என் தம்பி என்னோட கூட வந்ததான். அத்தனை தம்பிகள் அனைவருமே இளைஞர்கள். அதில் பாதி பேருக்கு ஓட்டு இருக்காது. உண்மையா இல்லையாப்பா? அதில் பாதி பேருக்கு ஓட்டு இருக்கிறது கஷ்டம். ஆனால் அவருக்கு பூராமே ஆர்வமாக இருந்தேன். அது சொல்கிறேன், அண்ணே நாங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம், யூடியூப்லேயே உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். உண்டா இல்லையா? இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம்னே, நாங்கள் உங்களுக்காக ஒரு டைமில் போஸ்ட்லாம் ஒட்டுறோம்னே அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளால் ஒருத்தர் வீடியோ எடுப்பார், இங்கே இருக்காரா? இதுக்கு முன்னாடி பேசின வீடியோ எடுத்துருக்கீங்களா? ஆமாம் தலைவா, நீ வாட்டுக்கு அதையும் எடுத்துகிட்டு போயிட, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தம்பிகள் வந்து தொடர்ச்சியாக வரும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் இந்த பசுக்கடை விலைக்கு என்கிட்ட தம்பி 2 பேர், அந்த 2 யாருப்பா 2-3 பேர் இந்த உள்ளூர்காரங்க தயவு செஞ்சு மேலே வாங்க, சும்மா வாங்க தம்பி. நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய அங்கீகாரமே இதுதான். நீங்கள் தினசரி உழைக்கிறீங்க. இங்கே பாருங்கம்மா, நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் 15 ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடுது. இதுவரைக்கும் நாங்கள் ஜெயிச்சதே கிடையாது. நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட ஒரு எம்எல்ஏ கூட நாங்கள் ஜெயிக்கல. இன்னும் சொல்லணும்னா ஒரு தொகுதியில் கூட நாங்கள் டெபாசிட் வாங்கல. ஆனால் டெபாசிட் வாங்கின கட்சி கூட யாருன்னு தெரியாது, வெற்றி பெற்ற எம்எல்ஏ கூட யாருன்னு தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் இவன் தான் நாம் தமிழர் கட்சிக்காரன் தெரியறதுக்கான காரணம் அவர்களுடைய கலப்பணி. இங்கே என்னைக்காவது ஒரு தடவை வந்து இந்த ஊர்ல இசக்கி சுப்பையா ஐயா அன்னதானம் போட்டுக்காங்க கேட்டால் இந்த ஊர்ல போடவே இல்லை. இந்த ஊர்ல ஐயா இசக்கி சுப்பையா கிட்ட அன்னதானம் வாங்காதது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பேரு. உண்மையிலேயே சொல்றேன். ஏன்னா இத்தனை பில்டிங் உங்க ஊர்ல இருந்து கட்டுறீங்க. இவ்வளவு பெரிய பில்டிங் கட்ட முடிஞ்ச உங்களால, இவ்வளவு பெரிய கல்யாண மண்டபம் கட்ட முடிஞ்ச உங்களால, உங்களுடைய பணத்தை போட்டு வரி காசை போட்டு அன்னதானம் போட முடியாதா? உண்மையிலேயே உங்க ஊருக்கு பசுக்கடை விலைக்கு தலைவணங்குறேன். இந்த ஒட்டுமொத்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியிலையும் நான் எந்த ஊருக்கு போனாலும் ஐயா இசக்கி சுப்பையாட்ட காசு வாங்கி அன்னதானம் போட்டிருக்காங்க. அன்னதானம் போட்டதையே பெரிய தொகுதியினுடைய மேம்பாட்டு திட்டமா நினைச்சு மக்களை ஏமாத்தி இருக்காரு. அன்னதானம் போடுவதற்கு எம்எல்ஏ தேவையில்லை, அன்னதானம் போடுவதற்கு எம்பி தேவையில்லை, அன்னதானம் போடுவதற்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தேவையில்லை. மாறாக அந்த கோயிலை கட்டி நிர்வகிக்கக்கூடிய, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமியை வழிபடக்கூடிய தலைக்கட்டுதாரர் எத்தனை ஊர் இருக்கு. இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடும் வரி போடுவாங்க, தலைக்கட்டு வரின்னு சொல்லி. ஒரு வீட்டில் 2 பேர் கல்யாணம் ஆயிருக்கா, 2 தலைக்கட்டு வரி. 4 பேர் கல்யாணம் ஆயிருக்கா, 4 தலைக்கட்டு வரி. இப்படி போடுவாங்க. வரி போட்டு நம்மளால அன்னதானம் கொடுக்க முடியும். வரி போட்டு நம்மளால ஒரு திருமணம் கட்டி அதன் மூலமாக அந்த கோயிலுக்கு ஒரு வருமானத்தை சேர்க்க முடியும். நம்மளால நம்மளுடைய பகுதிக்கு தேவையான நலத்திட்ட பணிகளை செய்வதற்கு தான் எம்எல்ஏ தேவை. சிமெண்ட் ரோடு போடணுமா எம்எல்ஏ தேவை, தார் ரோடு போடணுமா எம்எல்ஏ தேவை, சாக்கடை வசதி, தெருவிளக்கு வசதி, கட்டிட வசதிகள், ரேஷன் கடை வேணுமா, பள்ளிக்கூடம் வேணுமா, பால்வாடி வேணுமா, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன அடிப்படை கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையானதை செய்வதற்கு தான் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள். ஆனால் அதை செய்யறதில்லை. ஆனால் அவர்கள் செய்ய தவறியதை இதுவரைக்கும் என்னைக்காவது வந்து ஐயா இசக்கி சுப்பையா ரத்த தான முகாம் நடத்தியிருக்காரா? இங்க இருக்க யாருக்காவது இசக்கி சுப்பையா ஐயா வந்து பசுக்கடை விலையில ஒரு பிரசவம், பசுக்கடை விலையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு விபத்து நடந்தவங்களுக்கு ரத்தம் தேவை, அரசு மருத்துவமனையில் கிடக்குறாங்க, ரத்தம் தேவை. என்னைக்காவது ஒரு தடவை அதிமுக சார்பா ஐயா இசக்கி சுப்பையா சார்பா ரத்தம் கொடுத்திருக்காரா? அன்னதானம் போடுறோம்னு பெருமையா சொல்றவரு ஏன் ஒரு குருதி கொடை பாசறை ஒன்று ஆரம்பிக்க வேண்டியதானே? ஒரு ரத்த தான முகாம் ஒன்று ஆரம்பிக்க வேண்டியதானே? ஒரு வங்கி, ரத்த தான வங்கி, ரத்த வங்கி ஒன்று ஆரம்பிக்க. என் தொகுதிக்காக இலவசமாக ரத்த வங்கி, ரத்த தானம் கொடுக்க விரும்புவர் ஐயா. எங்க வீட்டில் ஒருத்தருக்கு பிறந்த நாள், ரத்த தானம் பண்ணிக்கலாம். நீ பண்ணின ரத்த தானம், அந்த ரத்தம் அங்கே சேமித்து வைக்கப்படும். குளிரூட்டு அறையில சேமித்து வைக்கப்படும், குளிரூட்டு பெட்டியில சேமித்து வைக்கப்படும். தம்பி நீங்கள் மேல வாங்க, வாங்கயா தம்பி. உழைக்கிறவன் மேல வரணும். வேற யாரு என்ன உங்களுக்கு தெரியும்? உங்களோட உழைச்சது யாராரு? வேற யாரும் கூப்பிடுறா வாங்க. ஏன்னு சொல்றேன் கேளு. உங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரே ஒரு அங்கீகாரம், இவர் உழைச்சாரு, அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸரா, நம்மளோட ஓடி ஓடி கொண்டு. ஆனா பயப்படுறாரு. ஏன் வீட்டில் சொல்லி கொடுத்துருவாங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல அவரு நம்மளோட அவங்க அப்பா வீடியோ எடுக்கிறாரு, பிரச்சனை ஆயிருமா? வாங்கயா. அப்ப அந்த அளவிற்கு பயப்படுவேன். ஒரு சில இப்ப நானே இருக்கல, இவ்வளவு வீரப்பா மைக்கில் பேசல, வீட்டில் போனோன்னு பேசாம பொட்டி பாம்பா அடைகிறேன் கௌதமணி மாதிரி அடி விழுது. தலைவா படைச்ச பரமசிவனே பார்வதியை பார்த்தா கிடுகிடு நடுங்குறியான். அது இயல்பு. இவர்களே உலகத்தை ஜெயிக்கணும்னா பொண்டாட்டிகிட்ட தோத்துறணும். பொண்டாட்டியை ஜெயிக்க நினைச்சா உலகத்தை தோத்துருவோம். புரியுதுங்களா? அதனால நம்ம பொண்டாட்டி நம்ம வீட்டுக்காரமா தானே காலில் விழுந்து போனோமா வீட்டமா அம்மா ஏன் பொண்டாட்டி நான் காலில் விழுகிறேன் என்ன பண்ற அப்படி போயிடணும். அது மாதிரி தம்பி எதுவும் பயந்து இருந்து வீட்டுக்காரமா அடிக்குமா? கல்யாணமே பண்ணலையா? அப்பா எங்க இருக்காரா? அப்புறம் அப்பாவோட ஆதரவான கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ராஜா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி தான் அனைத்து முடிவு செய்யறது. அப்பாவெல்லாம் தலையிட முடியாது. அதெல்லாம் அந்த காலத்துல பெண்களுக்கு மாமனார் குடும்பம் மாமியார் குடும்பம் இருந்ததெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு மாமியார் குடும்பம் இருக்கு, மாமனார் குடும்பம் இல்ல, மாமியார் குடும்பம் இருக்கு. அது யாருன்னா பயலுக்கு மட்டுமே. இன்னைக்கு பொம்பளை ஆளுகளை பிள்ளைகளை யாருமே மாமியாக்கள் தொந்தரப்படுறல. ஏன்னா பொண்ணு கிடைக்கிறதில்ல. பொண்ணு கிடைக்காம தேடி பிடிச்சி கையில விழுந்து காலில் விழுந்து பொண்ணு கட்டுறோம். நாம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அந்த பொண்ணு கோச்சிட்டு அவங்க அப்பா வீட்டு போயிடணும். எதுவுமே பேசுறதுல அம்மாவைப்பட்ட மாமியாக்கள். அப்ப அந்த மாதிரி காலகட்டங்களில் இன்னைக்கு ஆம்பளை பையன் உண்மையிலே பாதிக்கப்படுறான்.
இது பல வருத்தங்கள் இருக்கு. அப்படி சும்மா ஜாலியா பேசுறேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே தவிர வேற எதுவும் ஒழுக்கத்தெல்லாம் கிடையாது. தம்பியெல்லாம் பேச சொல்லணும், நானா பேசுறது. அப்ப இந்த தெருவுல இந்த ஊர்ல ரத்த தான முகாம் செய்யறது எவ்வளவு பெரிய புண்ணியம் பாருங்க. எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் செய்ய முடியாத, செய்ய தவறியத. உண்மையிலேயே வாழ்வாதாரத்திற்கு இந்த வாழ்வியலுக்கு மிக முக்கியமானது ரத்த தானம். இன்னைக்கு டூ வீலர்ல போறேன், காலையில கீழே விழுந்துருக்கேன், விபத்தாயிருது, மண்டையில் அடிபட்டுருது. அதை தேடுற நேரத்தில் ரத்தம் கிடைக்கிறதுல அரசு மருத்துவமனையில் இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரத்தில் அரசு மருத்துவமனை பார்க்க முடியல, நெல்லைக்கு அனுப்புறாங்க. நெல்லையில பார்க்க முடியல, மதுரைக்கு அனுப்புறாங்க. அப்ப நம்ம ஊர்ல ஒரு ரத்த வங்கி இருந்தால் அந்த ரத்த வங்கி மூலமாக ஒரு பிறநாள் ஒருத்தருக்கு திருமண நாள், அதனால போய் அவர் ரத்தம் இலவசமா கொடுக்கலாம். அவங்க கொடுக்கக்கூடிய ரத்தத்தை சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு ரத்த வங்கி இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியால ரத்த வங்கி கொடுக்க முடியல, ரத்த வங்கி உருவாக்க முடியல. ஆனால் தொடர்ச்சியாக தேவைப்படும் இடங்களுக்கெல்லாம் 160க்கும் மேற்பட்ட யூனிட் ரத்தம் கொடுத்திருக்காங்க இந்த தம்பிகள். இந்த தம்பிகள் சேர்ந்து 160 யூனிட்டுக்கு மேல ரத்தம் கொடுத்திருக்காங்கன்னா இவர்கள் தான் இந்த மக்களினுடைய எம்எல்ஏ, இவர்கள் தான் இந்த மக்களுடைய எம்பி. இவர்கள் வெற்றி பெறாமல் இருந்திருக்கிறார், தேர்தலில் வெற்றி பெறல, ஆனால் மக்கள் மனங்களை வென்றவர்கள் இந்த தம்பிகள் தான். இவருடைய களப்பணிகள் தொடர்ச்சியா தொடரணும். இங்க நிறைய மரக்கன்றுகள் நட்டிருக்காங்க, பல விதைகள் நிறைய நட்டிருக்காங்க. ஐயா, நீங்க பல ஊர்ல போய் பாருங்க, அம்பாசமுத்திரத்தை சுத்தி இருக்கக்கூடிய பல ஊர்களை போய் பாருங்க, நிறைய ஊர்களை தெருவிளக்கே இல்லை. ஆனா இந்த ஊர்ல சீமானன் சொல்றாரு ஒரு திட்டம், அதாவது சூரிய ஒளி மின்விளக்கு, காற்றாலை மின்விளக்கு, சரிங்களா? இது மாதிரியான மின்விளக்குகளுக்கு அண்ணன் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. மின்சாரம் உற்பத்தி செய்வதால் ஏற்படக்கூடிய சுற்றுப்புற சூழல் கேடை தவிர்க்கணும். அப்படின்னா சூரிய மின்சக்தியை வைத்து மின்சாரங்கள் தயாரிக்கணும், காற்றாலையை வைத்து மின்சாரங்கள் தயாரிக்கணும் சொன்னதுனால அதை நிறைவேற்றும் விதமாக இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற விதமாக தம்பிமார்கள் என்ன செஞ்சிருக்காங்க, 5 இடத்துல சோலார் மின் விளக்குகள், சூரிய ஒளி மின் தகடுகளை பொருத்தி விளக்கு எரிய வச்சிருக்காங்க. 5 இடங்கள்ல ஒவ்வொன்றுடைய மதிப்பு 5000. அப்ப 5 25 25,000 ரூபாய் மதிப்பிலான மின் விளக்குகளை இவங்களோட சொந்த பணத்துல. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, சீமானன் காசு கொடுக்கல, உங்க முன்னாடி பேசி இருக்க சிவசங்கரன் காசு கொடுக்கல, ஆனால் இதை வழிகாட்டியது அண்ணன் சீமான். இப்படி தாண்டா செய்யணும் ஒரு தலைவன் சென்னையில உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாரு. இங்க இருக்க தம்பிமார்கள் தங்களுடைய கை காசு அவங்க முன்னாடி பேசுற, நான் கொடுக்கல, நான் செய்யல, என் ஊர்ல கூட நான் செய்யல. ஆனால் இந்த ஊர்ல இந்த தம்பிகள், என்னிலும் இளைய தம்பிகள் தங்களுடைய கை காசு கூட. ஐயா, இன்னைக்கு 5000 ரூபாய் இருந்தா எத்தனை கோட்டை அடிக்கலாம்னு பாக்குறேன். 5000 ரூபாய் கையில காசு இருந்தா எத்தனை கோட்டை அடிக்கலாம், எத்தனை பொட்டனா கஞ்சா வாங்கலாம். அம்மா தங்க பிள்ளைகளா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கடா, அம்மாட்ட சொல்லி அப்பாட்ட சொல்லி. அப்ப எவ்வளவு பொட்டனா கஞ்சா வாங்கலாம்னு பாக்குற இந்த காலகட்டத்தில் எவ்வளவு நாள் தலைவர்கள் படத்துக்கு, அதாவது தளபதி படத்துக்கோ தல படத்துக்கோ டிக்கெட் வாங்கலாம்னு பாக்குற இந்த காலகட்டத்தில் இந்த தம்பிகள் தங்களுடைய கை காசை போட்டு தெருவிளக்குகள் போட்டிருக்கான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த தம்பிகள் இந்த அளவிற்கு தன்னார்வத்தோடு வந்து இந்த மக்களுக்கு நன்மை செய்வதற்கான காரணம் இவன் ஏற்றுக்கொண்ட தலைவன் பிரபாகரன், இவன் ஏற்றுக்கொண்ட தத்துவம் அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சியுடைய ஐடியாலஜி கருத்து. இந்த கருத்தியலும் இந்த ஐடியாலஜியும் இந்த தத்துவமும் வெல்லணும்னா ஒரு தடவை நீங்க நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, மறந்துடாதீங்க. அம்மா, இங்க சிமெண்ட் ரோடு சரியில்லையா, தார் ரோடு சரியில்லையா, தெருவிளக்கு சரியில்லையா, லஞ்சம் அதிகமா இருக்கா, ஊழல் அதிகமா இருக்கா, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு, காய்கறி விலை ஏறி போச்சு, கேஸ் சிலிண்டர் விலை ஏறி போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நாம லஞ்சத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது. நாம லஞ்சத்தை வாங்கிட்டு ஓட்டு போறதுனால தான் இந்த நாட்டில் இவ்வளவு கொலை, கொள்ளை, ஊழல், லஞ்சம், பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு எல்லாம் நடக்கிறதுக்கான காரணம். நாம ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு தவறான தலைவர்களுக்கு நம்மளுடைய எதிர்கால தலைவருடைய வாழ்க்கையை வித்துறோம். அதனுடைய விளைவு தான் நம்ம கஷ்டப்படுறோம். ஆகவே ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு விவசாய சின்னத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுங்க. நீங்க ஓட்டு போட போகையில நீங்க செலுத்துவது வாக்கு அல்ல, வெறுமன வாக்கு அல்ல, உங்களுடைய எதிர்கால தலைவருடைய வாழ்க்கை என்று சிந்தித்து ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு விவசாய சின்னத்துல வாக்களிங்க. நீங்க வாக்களிக்கும் போது அந்த பெட்டியில 3வது இடத்துல இருக்கும். மற்ற கட்சியோட சின்ன மாதிரி நம்ம சின்ன பழிச்சுன்னு தெரியாதுங்க, கண்டிப்பா டல்லாத்தையும் தெரியும். ஆகவே எப்படியாவது 1 2 தேடி பிடிச்சினாது 3வது இடத்துல அமையிருங்க. விவசாய சின்னம் போயிட்டு வரேன், நிறைய இடங்கள் அடுத்தடுத்து பேச வேண்டியது இருக்கு, அதனால போயிட்டு வரேங்க. நன்றி. இந்த தம்பிகளை எப்பவுமே பார்த்துக்கீங்க ஐயா. அரசியல் என்பது சாக்கடைன்னு சொல்லிட்டு யாருமே வரலங்க அரசியலுக்கு. இந்த தம்பிகள்லாம் வந்து நிற்கிறோம், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்லாம் இந்த பசுக்கடை விலையில தம்பியை நிற்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க இது போன்ற தம்பிமார்கள் போட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ரோடோட எங்களை மாதிரி ஆளுகள் கத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒன்று தெரிஞ்சுக்கீங்க, அரசியல் சாக்கடைன்னு சொல்லிட்டு யாருமே அரசியலுக்கு இளைஞர்கள் வர்றதில்லை. நாம் தமிழர் கட்சியில இளைஞர் பட்டாளம் 15 ஆண்டுகளா எங்களுடைய கை காசை போட்டு நாங்க படிச்ச படிப்பு பார்த்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுடைய சொந்த கை காசை போட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்யறோம், தேர்தல் வேலைகள் செய்யறோம், மக்களுக்கு பொதுநல சேவைகள் செய்யறோம். அப்படி இருக்கும்போது நீங்க நல்லா சிந்திச்சுக்கீங்க, இந்த இளைஞர் பட்டாளத்தை விட்டுட்டா உங்களுக்கு உதவி செய்வதற்கு, இந்த ஊரை காப்பாற்ற, இந்த தெருவை காப்பாற்ற, இந்த மண்ணை காப்பாற்ற, இந்த மக்களை காப்பாற்ற, மரங்களை காப்பாற்ற, மலைகளை காப்பாற்ற, தாமிரபரணி ஆற்றின் மணலை காப்பாற்ற யாருமே இல்லாம போயிருவாங்கயா. ஐயா, இன்னைக்கு பொதுநலம் செய்ய வருவது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு பொதுநலம் செய்ய வந்திருக்காங்க, இவங்களை விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். உங்க பேரு? சாமி. தம்பி பேரு சாமி. அடுத்து கதிரவன் தம்பி பேரு. அண்ணன் உங்க பேரு? செல்வம். இவங்க உங்க ஊரினுடைய பொக்கிஷங்கள், இவங்களை விட்டுறாதீங்க. ஜெயந்த். எங்க இன்னொரு தம்பி கருப்பா இருந்தாரு, அவரா? எல்லாருமே கருப்பாத்தான் இருந்திருக்காங்க இந்த ஊர்ல. தம்பி ஜெயந்த், நன்றி. உங்க அப்பா தானே வீடியோ எடுக்கிறாரு. ரைட்டு ஐயா, நல்ல பிள்ளைய பெற்றிருக்கீங்க, உண்மையிலேயே வாழ்த்துக்கள் ஐயா.
நல்ல பிள்ளைய பெக்கிறது. ஐயா இங்க பாருங்க, உங்க பிள்ளை நல்லவே உத்தமே. நீங்க நான் வச்சுக்கோங்க, இங்க நிக்கிற பிள்ளைகளை ஏன் மேடை ஏறி பேசுறோம்னா, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கானவர்கள் மட்டும் அல்ல. எங்கேயாவது ஒருத்தனே இந்த மண்ணை நேசிப்பான். ஏதாவது ஒரு வீட்டை தாண்டி வெளியில வந்து போராட வருவான். ஏதாவது ஒரு வீட்டில் இருந்ததா மண்ணின் மேல மக்கள் மேல பாசம் வரும். மரத்தை பார்த்தா தெய்வமா பார்ப்பேன், மலையை பார்த்தா தெய்வமா பார்ப்பேன், தாமிரபரணி ஆத்தை பார்த்தா தெய்வமா பார்ப்பேன். இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்றதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க ஐயா. உண்மையிலே சொல்றேன், இந்த ஊருக்கு வந்ததுனால இந்த பிள்ளைகளை பெருமையா பேசுறேன். இவங்களுக்காக இன்னைக்கு ரோடா வந்து ஓடுனேன், வீதி கூட்டி போனா ஐயா. நாங்க பொதுவா இந்த பிரச்சாரம் என்ன நாட்கள் ரொம்ப குறையா, 15 நாள்ல நான் ஒட்டுமொத்த தொகுதியில 400 கிராமம் போக முடியாது. ஆனா அந்த பிள்ளைகளுக்காக இன்னைக்கு விக்ரமசிங்கபுரத்துல அந்த திருவிழா போய்கிட்டு இருக்கு. அங்க வர சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை விட்டு நீங்க வந்து நிக்கிற காரணம் இவர்களுடைய முயற்சி, தன்னார்வலர்களாக இவர்கள் செய்யக்கூடிய தியாகம். இதோட சேர்த்து இன்னொரு குடும்பம் என்ன தெரியுமா ஐயா, இப்படி இவன் நல்லது செய்யறதுக்காகவே ரெட்டலை கட்சிக்காரங்களும் உதயசூரியன் கட்சிக்காரங்களும் இவ்வளவு என்ன பாடுபடுத்துவாங்க தெரியுமா? தீவிரவாதியை பார்த்த மாதிரி பார்ப்பேன், பொழைக்க தெரியாதவன், ஏமாளி, இந்த மாதிரி பேர்கள் ஏன் சொந்த கை காசை போட்டு வேலை பார்க்கறனால. அதனால இந்த பிள்ளைகளை பெற்றதனால் நீங்கள் பெருமைப்படுங்கள். நீங்கள் உங்களுக்கான பிள்ளையை பெற்கல, இந்த தெருவுக்கான பிள்ளையை பெற்றீங்க. உங்களை காப்பாற்ற மட்டும் நான் பிறக்கல, இந்த தெருவை காப்பாற்றுறேன், இந்த மக்களை காப்பாற்றுறேன், இந்த கிராமத்தை காப்பாற்றுறேன். இந்த கிராமத்தின் கருப்பசாமிகள் அவங்க, இந்த கிராமத்தின் காமராஜர் அவர்கள். இவர்களை விட்டு விடாதீர்கள், நல்லது செய்யுங்க. இவனை இன்னும் சுதந்திரமா செயல்பட விடுங்க. நன்றி நன்றி ஐயா, வணக்கம். நன்றி. இந்த 3 பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களும் தந்தைமார்களும் குடும்பத்தார்களும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி. அடுத்த ஊருக்கு பேச போகணும். நன்றி நன்றி.